வணக்கம் பேரன்பிற்குரிய மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து திருப்போணத்தில் வந்திருக்கோம். திருப்போணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன காசி என்று வந்து அழைக்கப்படுது. ஏன் வந்து திருப்போணம் வந்து சின்ன காசி என்று வந்து அழைக்கப்படுது? இங்கே வந்து திதி மற்றும் தர்ப்பணங்கள் தவசம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தலமாக வந்து இது வந்து இருக்குது. ஏன் வந்து பிரசித்தி பெற்ற தலமாக இருக்குது? ஏன் வந்து சின்ன காசி என்று அழைக்கப்படுகிறது போன்ற எண்ணற்ற சுவாரஸ்யமான தகவல்களை வந்து இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் ராம்கேஆர். வாங்க நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயணிக்கலாம். மாவட்டம் கீழடிக்கு அருகே, கீழடியிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 8 to 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இருக்குது இந்த திருப்போணம் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் மூலவராக புஷ்பவனேஸ்வரர், தாயாராக சவுந்தரநாயகி அம்மாளும் வந்து அருள் புரிகிறாங்க. காசி ராமேஸ்வரம் செல்ல முடியாதவங்க இங்கே வந்து திதி திவசம் தர்ப்பணம் கொடுத்து தங்களுக்கு வேண்டியதை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அமாவாசை தினம்ன்றனால இங்கே வந்து கூட்டம் வந்து அலமோதுது. இந்த வைகை ஆற்று அரச மரத்துக்கு கீழே தான் வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் வந்து பண்ணுறாங்க. தர்ப்பணம்னா வேற ஏதோன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். அது வந்து எல்லாருமே வந்து எல்லா நாளுமே செய்யக்கூடிய ஒரு வந்து புண்ணிய காரியம்தான். சூரியன், வருணன், அக்னி என எல்லா தேவர்களுக்குமே கூட வந்து நீர்நிலைகளில் நின்று நம்ம தண்ணியை வந்து அள்ளி ஆதித்யா தர்ப்பயாமி என சொல்லி ஒவ்வொரு தேவர்களுக்குமே வந்து தர்ப்பணம் வந்து செய்யலாம். தர்ப்பணம் என்றால் வேற ஒன்றுமே இல்லைங்க, திருப்தி செய்வது, அவ்வளோதான். அந்த அமாவாசை நாளன்னைக்கும் இல்லை இறந்தவர்களோட அந்த திதி நாளன்னைக்கும், வரக்கூடிய திதி நாளன்னைக்கும் எல்லையும் நீரையும் கலந்து இறந்தவர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்கிறது அவ்வளோ பெரிய புண்ணியம்னு நம்ம வந்து சாஸ்திரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க பெரியவங்க. நம்ம இந்த காகத்தை தான் வந்து பித்ருக்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அந்த காகத்திற்கு பார்த்தீங்கன்னா 2 ஆன்மா வந்து இருக்கான் தலையில். ஒரு இடம் மட்டும் வெற்றிடமாக இருக்கான். அதில் வந்து இறந்தவங்களோட ஆன்மா வந்து அதில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கோ இல்லை வந்து அன்னைக்கு வந்து இறந்தவங்களோட திதி அன்னைக்கோ நம்மளோட வீட்டுக்கோ வருவதாக நம்பப்படுது. சலீலத்து கற்பூர்ண சூர்ணம் யுக்தம் தாம்பூலம் தேவேதயாமி நைவேத்ய ஆகமனேகம் சமர்ப்பயாமி. இந்த திருப்போண திருத்தல நிர்வாகத்தால் வைகை ஆற்றுக்குள்ள உள்ள வந்து கொட்டகை போட்டு அதுக்குள்ளே வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓதுபவர் ஓத ஓத கீழே உள்ள மற்றவர்கள் எல்லாருமே வந்து அதை வந்து திருப்பி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கொண்டு வந்திருக்க காய்கறி, கீரைகள், தேங்காய், வாழைப்பழம் என அனைத்தையும் வந்து கீழே வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறத போல் வந்து கீழே உட்காந்து எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கான ஆத்ம சாந்திக்காக செய்யப்படுற திதி தர்ப்பண பூஜை நம்மளுடைய வம்சாவளியினருக்கு, நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய வம்சாவளியினருக்கு, நம்மளுடைய வம்சாவளியினருக்கு எல்லா வளமும் நலமும் தரும் என்றும், தர்ப்பணம் அளிக்கிறவங்க வீட்டில் எந்த தடைகளுமே வந்து இருக்காது, எல்லாமே வந்து நன்மையாக நடக்கும்னு வந்து பெருசாக வந்து நம்பப்படுது. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை நினச்சி வீட்டில் நீங்கள் வந்து வழிபாடு செய்தாலே வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய விமோச்சனம் வந்து கிடைக்கும். அவங்களுடைய அருள் ஆசி வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக அவங்களோட அருள் ஆசி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட இந்து சாஸ்திரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. இத்திருத்தலம் ஏன் வந்து சின்ன காசியாக வந்து மக்களால் வந்து அழைக்கப்படுது, வாங்க பார்ப்போம். காசியிலிருந்து தர்மையன்றவங்க வந்து தன்னோட தந்தையோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போகிறாங்க. போகிற வழியில் அந்த இரவு வந்து நம்ம திருப்போணத்தில் வந்து தூங்குறாங்க. அவங்களோட கூட வந்து ஒரு உறவினர் வந்து வராங்க. அந்த அஸ்தியை வந்து அந்த உறவினர் வந்து திறந்து பார்க்குறாங்க. திருப்போணத்தில் வந்து அது வந்து பூவாக வந்து மாறி இருக்குது. ஆனால் அவங்க உறவினர்கிட்ட வந்து சொல்லலை. மீண்டும் வந்து ராமேஸ்வரத்தை நோக்கி வந்து புறப்படுறாங்க. அங்கே போய் திறந்து பார்த்தா மறுபடியும் வந்து அஸ்தியாகவே வந்து இருக்குது. இந்த அஸ்தியா ஆனதை வந்து அங்கே வந்து தன்னுடைய உறவினர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன் இதை வந்து நீ வந்து என்கிட்ட வந்து அங்கேயே வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அங்கேருந்து வந்து ராமேஸ்வரத்துலேருந்து மறுபடியும் வந்து திருப்போணம் வந்து வராங்க. மறுபடியும் திருப்போணத்தில் வந்து திறந்து பார்க்குறாங்க. மறுபடியும் வந்து பூவாக வந்து இருக்குது. உடனே வந்து ரொம்ப வந்து பிரமிப்பான அவங்க 2 பேருமே வந்து உடனே அந்த அஸ்தியை வந்து இந்த வைகை ஆற்று நீரில் வந்து கரைச்சிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே அவங்களுடைய தந்தையை வந்து மோட்சம் அடையணும், அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கணும் அப்படின்னு வந்து உள்ளே சென்று அந்த மோட்சம் அந்த முக்தி விளக்க வந்து கோயில் மூலவருக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மோட்ச தீபத்தை வந்து ஏற்றி வழிபட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்புவனம் வந்து சின்ன காசி. இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து இங்கே வந்து தர்ப்பணம் திதி கொடுத்து நம்ம வந்து இங்கே வந்து தீபம் வந்து ஏற்றி வழிபட்டால் அவங்களுக்கு வந்து மோட்சமும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்ற வந்து மக்களால் வந்து பழங்காலமாகவே வந்து நம்பப்பட்டு வருது மக்களே. அதனால தான் இந்த திருத்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திதி திவசம் மற்றும் வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ரொம்ப மிகச்சிற தமிழ்நாட்டிலேயே ராமேஸ்வரத்துக்கு அடுத்து மிக சிறப்பான திருத்தலமாக இது வந்து கருதப்படுது.
ஒரு இடம் பிரபலமாக மக்கள் கூட்டம் அதிகரிக்க அந்த இடத்துல மக்களோட பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குதுன்றனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உபயோகிக்கிற அந்த பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், மற்ற இதர பொருட்களாக இருக்கட்டும், எல்லாம் அங்கங்கே வந்து அப்படியே வந்து போட்டுட்டு போயிடறாங்க. தாயோட வயிற்றுக்குள்ளே நம்ம வந்து தண்ணீர் குடத்தில் தான் பிறக்கிறோம். மறுபடியும் நம்ம வாழ்க்கை தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முடிவடையுது. இந்த பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நீர் ஓடக்கூடிய இந்த ஆறை எப்படி வந்து இந்த மக்கள் வந்து அசுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தாங்க மனசு ரொம்ப புண்படுது. இந்த கோயில் நிர்வாகம் திதி பண்ணுறதுக்கு இவ்வளோ, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ என்று வசூலிக்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகம் இந்த வைகை ஆற்றுக்குள்ள இது போன்ற கழிவு பொருட்கள், இது போன்ற பிளாஸ்டிக்ஸ், இது போன்ற எல்லாத்தையுமே வந்து சுத்தம் செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு எங்களோட தாழ்மையான வேண்டுகோளை வந்து முன்வைக்கிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.